உனக்காக நான் அதிர்ஷ்டத்தின் உறவை காண்பிப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த சாய்தேவனானவன் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதை என்னிடம் நினைத்து கொண்டு இருந்தாயோ, யார் உன்னை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, அவர்களை உன்னை சந்தித்து உன் வாழ்க்கையை வெற்றி பெறும் தருணத்தை உணர்த்துவதற்காக வந்து இருக்கின்றேன். உன் மனதில் பயம் கொள்ளாது, உன் வாழ்க்கையை பற்றி பயம் கொள்ளாது. எனக்காக யார் இருக்கிறார் என்ற கேட்ட கேள்விக்கு இப்பொழுது என் குணத்தை கொண்ட, என் பெயரை கொண்ட ஒருவளும் உன்னை தேடி வரத்தான் போகிறார். அந்த அதிர்ஷ்டத்தின் உறவு உன் வாழ்க்கையை இங்கு வளமாக்கத்தான் போகிறார். உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கத்தான் போகிறார். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ யாருமில்லை என்று எண்ணிக்கொள்ளவே வேண்டாம். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் சாயி நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையை நான் பொறுப்பாகிவிட்ட பிறகு உன் வாழ்க்கை முழுவதும் எனக்காக இங்கு நீ அர்ப்பணித்து கொண்டு இருக்கும் போது உனக்காக வேலைகளை செய்யாமல் இருப்பேனா? நீ எதை என்னிடம் கேட்டால் எனக்காக யார் ஒருவர் இருக்கிறார்கள் என்ற நிதர்சனமான உண்மையை காண்பித்தால் போதும் அப்பனே சாயி என்றுதானே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பிள்ளை, உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிக் கொள்ளும் போது அதை உனக்கு நான் மிக பெரும் மாற்றத்தோடும் வெற்றியோடும் தான் தரப்போகிறேன். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, உனக்கு முன்னால் சென்று உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவதற்கு இந்த அப்பன் சாயி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைக்கின்ற காரியம் இங்கு வேறு யாரோ ஒருவரால் இங்கு தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த தடைப்பட்ட காரியத்தை உன் வாழ்க்கையின் நிழலை நிஜமாக்குவதற்கு, உன் வாழ்க்கையின் நிழலை நான் பெற்று தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? ஒவ்வொரு படியாக ஏறி இப்பொழுது ஒரு கட்டத்தில் அமர்ந்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுதும் ஏமாற்றமும், இப்பொழுதும் துரோகமும், இப்பொழுதும் அவமானமும் மட்டும்தான் என் வாழ்க்கையில் மெச்சிக்கொண்டு இருக்கின்றது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். என் பிள்ளையை, உனக்காக உன்னப்பன் உன் சாயி இருந்து கொண்டு இருக்கும் போது இனி நல்லதாகத்தான் நடக்கும். மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளை, உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தரத்தான் போகிறேன். எப்படியாவது என் வாழ்க்கையின் நிலையை சரி பண்ணினால் போதும். நான் இங்கு ஓடோடி கொண்டு இருக்கின்றேன். இந்த ஓட்டமும் சாட்டமும் அலைச்சலும் எப்பொழுதுதான் இங்கு நின்று கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லையே. அல்லது என் தலையெழுத்தை இப்படித்தான் இருக்கப் போகிறதோ என்று நீ எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. என் பிள்ளையே, உன் எண்ணத்தை சரி செய்கின்ற பொறுப்பு, உன் உள்ளத்தை சரி செய்கின்ற பொறுப்பையும் என்னிடத்தில் நீ ஒப்படைத்த பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனதிற்குள் நீ வருத்தம் கொள்ளாதே. தீராத வழிகளோடு போராடி கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் உடல் வலியை மட்டுமல்ல, உன் மனவழியையும் சேர்த்துத்தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். இதோ உனக்கு தாங்கிக் கொள்கின்ற மனவலிமையும் தந்து நீ எதிர்பார்த்த அந்த தருணத்தை உனக்கு நிஜமாக்குவதற்கு, உன் கனவை நினைவாக்குவதற்கு நானும் உன்னோடு சேர்ந்து இங்கு போராட்டத்தை இங்கு கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த போராட்டமானது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீ எடுத்துக்கொண்ட விஷயத்தில் முயற்சியில் வெற்றி பெறக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நல்லது நடக்கும் என்று நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக அப்படி இப்படி என்று நீயாகவே உன் மனதிற்குள் எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றார். வருவது எதுவாக இருந்தாலும் சரி, தருவது இந்த அப்பனாக இருக்கும்போது இறுதியில் உன் கையில் கிடைப்பது இங்கு நல்லதாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்குள் இருந்த நீ என்னை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் நினைத்து உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காது. உன் பதற்றத்திற்கும் அச்சத்திற்கும் இடையிலே மிக பெரும் போராட்டத்தை நீ வைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த போராட்டத்தை உணர்த்திவிட்டு இப்பொழுது உன் போராட்ட வாழ்க்கைக்கும் உன் தனிமைக்கும்
முற்றுப்புள்ளி வைத்து உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்குத்தான் இந்த சாயி நான் வந்து இருக்கின்றேன். இனி எல்லாம் நல்லது மட்டும்தான் உனக்கு இங்கு நடக்கப் போகிறது என் பிள்ளையே. உன் தனிமைதான் முதல் நண்பனாக இருக்கப் போகிறது. அதையெல்லாம் விட்டு ஐயோ எனக்கான வாழ்க்கை இப்படி தனிமையின் பயணத்தில் அங்கு சென்று கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைத்து வருந்தாதே என் பிள்ளையே. எனக்கு எதுவுமே தெரியாதே நான் வாழ்க்கையை எப்படி நிகழ்த்தப் போகிறேன் என்ற எண்ணத்திலும் இருந்து கொண்டு இருக்காதே. உன் மனதை நீ தெளிவாகவும் உறுதியாகவும் வைத்து கொண்டால் நிச்சயம் உன் வெற்றி உனக்கானதாக உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ மனதில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நிலைநிறுத்திக்கொள். சூழ்நிலைகள் மட்டும்தான் வெற்றியை அங்கு தீர்மானித்து கொண்டிருக்கின்றதோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே. அதையும் தாண்டி உன் எண்ணமும் செயலும் மட்டும்தான் உன் நம்பிக்கையும் மட்டும்தான் அங்கு வெற்றியை தீர்மானித்து கொண்டதாக இருக்கின்றது என் பிள்ளையே. உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அந்த வாய்ப்புகளை வரங்களாக பெற்றுக்கொள்வதற்கு நீ நம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையை நான் அங்கு மிக பெரும் மாற்றத்தோடு தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன் தேவைகள் உன் வாழ்க்கை என்ன என்பதை முதலில் புரிந்து கொள். நான் உனக்கானதை புரிய வைத்து விட்டுதான் உனக்கானதை தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ வருந்தி கொண்டே இருக்கின்றாய். மங்களம் உண்டாகும் நேரம் வந்து விட்டது. உன்னை யாரேனும் பற்றி அங்கு தவறாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ என்று மற்றவர்களை பற்றி நீ வருத்தப்படாதே. அவர்களின் பார்வைக்கு நீ எப்படி தெரிந்தால் என்ன? அவர்களை பற்றி நீ யோசித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை தொலைவதுதான் அங்கு மிச்சமாகி கொண்டு இருக்கும் என் பிள்ளையே. அதற்காக எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் உன் இலக்கை நீ அடைய முடியாது. நீ என்ன செய்வதென்று அறியாது கேட்ட என்னிடம் உனக்கு நேரடியான பதிலை கொடுத்து நீ எந்த பொக்கிஷம் உன் கையில் கொடுத்தால் இப்பொழுது சந்தோஷம் கொள்வாயோ அந்த பொக்கிஷத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீயோ அங்கே போனால் கிடைத்து விடுமா, இங்கே போனால் கிடைத்து விடுமா என்று அங்கும் இங்கும் பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். இனி உன்னுடைய பதற்றங்கள் எல்லாம் காணாமல் போக போகிறது. எதற்காக பயப்படுகிறாய்? தன்னம்பிக்கையோடு போராடு. உன் வாழ்விலே இது நடக்குமா என்று உன் மனம் கலங்கி நின்று கொண்டு இருக்காது. வழி தாங்க முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றதோ என்று என் முன்னால் அமர்ந்து கொண்டு நீ அழுது கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, நான் தான் உன்னிடம் ஒன்றை சொல்லி இருக்கின்றேனே. என் மீது நம்பிக்கை இழக்கின்ற மாதிரி பல செயல்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வாழ்க்கையில் நீ எதை நம்ப வேண்டுமோ, எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, எது உனக்கானதாக தெரிகிறதோ அதை நீ உறுதியாக நம்பிக்கை கொள் என்று நான் உனக்கானதில் தெரியப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன். என்னை நீ நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிடும். என் மீது என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வைத்துவிடு என் பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற வழியை பற்றி நான் அறியாமல் இருப்பேனாம்? உன் வழியை தெரிந்துவிட்ட பிறகுத்தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே அழுது புரண்டு ஓடோடி கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்கான உன் தருணம் என்பது உன் வாழ்க்கையை கடந்து போகின்ற ஒரு பாதையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் நான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேனே. இனி என்னால் என்ன செய்ய முடியும், ஏது செய்ய முடியும் என்று சிந்திக்காதே. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் இனி எனக்கான வாழ்க்கையை வாழ்வது இந்த சாய்தேவன் எனக்கு அருளிய கொடை என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உனக்கு ஏற்ற ஏற்றத்தை நான் தந்து உன் வாழ்க்கையை அனுதினமும் வேறு முகமாகத்தான் அமைத்து கொடுக்க போகிறேன். என் தங்கமே, உன் சந்தோஷத்தின் பயணத்தை நான் தருவதற்கு இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைத்து மனமருந்த வேண்டாம். எந்த இக்கட்டான சூழ்நிலை உன் மனதை வருந்திக் கொண்டே இருந்தது என்று நினைத்தாயோ அந்த சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கையை நான் வரத்தோடு மட்டுமல்ல அங்கு நீ கேட்ட பொக்கிஷத்தோடு தருவதற்காக வந்திருக்கின்றேன்.
எனக்கானதை உனக்கு புரிய வைத்து நீ கேட்ட மாற்றத்தையும் நீ கேட்ட வெற்றியும் தருவதற்கு இந்த சாயி நான் இருக்கும்போது இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகிறது. நீ நினைத்ததை மட்டும்தான் பெறப்போகிற. வெற்றி உனக்குத்தான் என் பிள்ளையே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.